ஓகே, இப்போ நாங்கள் படிக்கிற போகிற வசனம், திஸ் இஸ் காட்ஸ் அப்பாயின்மெண்ட் வித் யூ. ஓகே, ஜான் 4:4-10 படிக்கலாமா? அவர் சமரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதாக இருந்தது. யாக்கோப் தன் குமாரனாகிய யோசேப்புக்கு கொடுத்த நிலத்தில் அருகே இருந்த சமாரியில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். அங்கே யாக்கோப்புடைய கிணறு இருந்தது. இயேசு பிரயாணத்தினால் இளைப்படைந்தவராய் அந்த கிணற்று அருகே உட்கார்ந்திருந்தார். அப்பொழுது ஏறக்குறைய 6ஆம் மணி வேளையாக இருந்தது. அவருடைய சீஷர்கள் போஜன பாத்திரங்களை கொள்ளும்படி ஊருக்கு உள்ளே போயிருந்தார்கள். அப்பொழுது சமோரியா நாட்டாகிய ஒரு ஸ்திரீ தண்ணீர் முள்ள வந்தாள். இயேசு அவளை நோக்கி, தாகத்துக்குள்ளா என்றார். யூதர்கள் சமாருடனே சம்பந்தப்பட்டவர்களாய் இருக்கிறபடியால் சமரியா ஸ்திரீ அவரை நோக்கி, நீர் யூதனாக இருக்க சமரியா ஸ்திரீயாகிய என்னிடத்து தாகத்துள்ள என்று எப்படி கேட்கலாம் என்றாள். இயேசு அவளுக்கு பிரயோத்தரமாக, நீ தேவனுடைய ஈவியும் தாகத்துக்குள்ளது என்று என்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருக்கிறபடியால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார் என்றார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து ஒரு பிளான் வச்சிருக்காரு. த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இந்த வசனத்தில் 5 பாயிண்ட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் காட்ஸ் பிளான், ஆண்டவரோட திட்டம் என்ன. ஹல்லேலூயா. செகண்ட் யாக்கோபோட கிணறு, ஜேக்கப்ஸ் வெல் இஸ் கிணறு, ரைட்? ஓகே, யாக்கோபோட கிணறு. மூன்றாவது அந்த சமாரியா உள்ள ஸ்ரீ, அந்த நேரத்தில் ஏன் அந்த கிணறுக்கு வரணும். நாலாவது 6வது மணி நேரம், த 6th hour, ஏன் 6th hour ரொம்ப முக்கியம். அஞ்சாவது ஆண்டவரோட கிஃப்ட், காட்ஸ் கிஃப்ட் டு அஸ். ஓகே, அதான் சொன்னேன் பாருங்க, ஆண்டவரோட பிளான் வேற. நீங்க நினைக்கிறது, நாங்க நினைக்கிறது வேற. ஆண்டவர் செய்யறது இன்னும் நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு மேலேயே செய்வாரு. ஹல்லேலூயா. இந்த அற்புதத்தை செய்யறதுலாம் யாருக்கிட்ட இருந்து வருது? இயேசு கிறிஸ்து. ஆமென். miracles all come from God. you can't do anything. நீங்க ஒன்றுமே பண்ண முடியாது. என்ன நீங்க பண்ண முடியும்? முழங்கால் போட்டு ஜெபம் பண்ண முடியும். அதுதான் நாங்க பண்ண முடியும். மற்றதெல்லாம் ஆண்டவர் நடத்துவாரு. ஆனா அவரோட டைம்ல நடத்துவாரு. சரிங்களா? ஸோ பாருங்க, இயேசு போறாரு, ஊழியத்தை முடிச்சுட்டு நடந்துட்டு போறாரு. ஆனா இந்த சமாரியா இடத்துல அவர் கண்டிப்பா போய் தீரணும். ஏன்? அங்க அவர் ஒரு பிளான் வச்சிருக்காரு, ஒரு நோக்கம் வச்சிருக்காரு, ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. ஹல்லேலூயா. அந்த திட்டத்தை முடிக்காம, அவரோட சித்தத்தை முடிக்காம அவர் அந்த இடத்துல இருந்து போக முடியாது. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துக்கு எல்லாம் தெரியும். பெரியவர் ஆண்டவர் எல்லாரும் தெரியும், ரைட்? அந்த இடத்துல என்ன நடப்போகுது, யார் வர போறாங்க, எத்தனை மணி நேரத்துக்கு அங்கே இருக்கணும், ஆண்டவர் இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரியும். ஹல்லேலூயா. தட்ஸ் வை எல்லாரும் நாங்கள் என்ன பண்ணோம், காட்ஸ் டைமிங், ஆண்டவரோட டைமிங் ரொம்ப முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ இந்த 5 காரியத்தை நீங்க ஞாபகத்தில் வச்சுங்க. ஓகே, த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் காட்ஸ் பிளான், செகண்ட் இஸ் ஜேக்கப்ஸ் வெல், தேர்ட் இஸ் த சமாரிட்டன் வுமன், த 6th hour and the gift of God. இது அந்த 5 காரியத்தை நாங்கள் பார்ப்போம். ஜெரமியா 29:11. நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரின் நினைவிருக்கின்ற நினைவுகளே அறிவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவைகள் தீமைக்கு அல்ல, சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகளே. ஆமென். நீங்க ஆண்டவர்கிட்ட ஒரு ரோஸ் கொடுத்தா ஆண்டவர் எத்தனை ரோஸ் கொடுப்பாரு? ஆமென். ஒரு ரோஸ் கொடுத்தா ஆண்டவர் 10 ரோஸ் கொடுப்பாரு. நீங்க ஒரு வள்ளி கேட்டால் ஆண்டவர் 10 வள்ளி கொடுப்பாரு. ஆனா ஆண்டவருக்குள்ள நீங்க உண்மையா இருக்கணும். ஆண்டவரோட சித்தத்தை படி நீங்க நடக்கணும். ஆண்டவர் சும்மா கொடுக்க மாட்டாரு. நீங்க ஜெபம் பண்ணி ஆண்டவர் கேட்டா அது ஆண்டவரோட சித்தத்தை இருந்தா ஆண்டவர் கொடுப்பாரு. நான் அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் பார்க்க நேரத்தில் அது ஆண்டவரோட சித்தம், ஆண்டவரோட டைமிங் எல்லாம் அப்படியே டைமிங் படியா நடந்துச்சு. ஹல்லேலூயா. அது எங்க ஞாபகத்தில் இருக்கணும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு திட்டத்தை வச்சிருக்காரு. அந்த திட்டம் என்னன்னு நாங்கள் பார்ப்போம். ஓகே, ரெண்டாவது காரியம் ஜேக்கப்ஸ் வெல். இப்போ தமிழ் படம்லாம் நீங்கள் பார்ப்பீங்கல்ல? ஓகே, நீங்களாம் பார்க்க மாட்டீங்க, நான் பார்ப்பேன். ஓகே,
இப்போ பாஷா எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? பார்த்தீங்களா? ஓகே. பாஷாவில் வந்து அவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவராக இருக்கார். சண்டேலாம் பாட்டனா ஓடிடுவார், ஒன்றும் பண்ண மாட்டார். ஓட்டிட்டு அப்படி போயிடுவார், நல்லவராக நடிப்பார். ஹல்லேலூயா. அப்புறம் என்னாச்சு, ஒரு காலத்தில் ஒரு காட்சியில் அவங்க காட்டுறாங்க, அங்கே கெட்டவங்க வந்து தங்கச்சியை பிடிச்சு என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் பிடிச்சி வீட்டுக்கு கொண்டு வராங்க. பாஷாக்கு பார்த்தோன்னே கோபம் வந்துருச்சு. அப்புறம் திடீர்னு பாஷா இப்படி போடுவார், இப்படி போடுவார், இப்படி சொல்லுவார். கரெக்ட் தானே? ஓகே. என்ன அப்புறம் ஒரு ஃப்ளாஷ்பேக். பாஷா யாராக இருந்தார்? ஒரு ரவுடியாக கேங்ஸ்டராக இருந்தார். அங்கே தான் சண்டையெல்லாம் கற்றுக்கிட்டு இங்கே வந்திருக்காரு. பாருங்க, எங்கள் புது ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் அப்படி தான். நீங்கள் புது ஏற்பாடு படிக்கும் போது பழைய ஏற்பாடு ஃப்ளாஷ்பேக் இருக்கணும். அந்த ஃப்ளாஷ்பேக் இல்லாமல் புது ஏற்பாடில் என்ன நடக்குது உங்களுக்கு தெரியாது. அது சும்மா கதையாக தான் தெரியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ என்னைய பார்த்தா உங்களுக்கு ரவுடி மாதிரி தெரியாது. ஆனால் யாருக்கு தெரியும், நான் முந்தி ஒரு காலத்தில் 10 வருஷத்துக்கு முந்தி ஒரு ரவுடியாக இருந்திருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருங்க ஆண்டவருக்கு வரும் முந்தி அவங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. ஹல்லேலூயா. அந்த ஃப்ளாஷ்பேக்கை ஆண்டவர் அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் பார்த்துட்டு ஆண்டவருக்குள்ளே வந்த பிறகு அவங்க வந்து ஒரு புது ஆளாக மாறிடுறாங்க. ஹல்லேலூயா. ஸோ பழைய ஏற்பாடு வந்து ரொம்ப முக்கியம். அது வந்து ஃப்ளாஷ்பேக். புது ஏற்பாடுக்கு வந்து அது வந்து ஃப்ளாஷ்பேக். ஸோ நாங்கள் எப்பயும் புது ஏற்பாடு படிக்கும் போது அந்த ரெஃபரன்ஸை எடுத்து நாங்கள் பழைய ஏற்பாடில் பார்க்கணும். அப்போ தான் எங்களுக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. ஓகே. இப்போ இந்த ஜேக்கபோட வேல் இங்கே இருந்து வந்துச்சு. ஏன் இந்த ஜேக்கபோட வேல் வந்து ரொம்ப முக்கியம்? பழைய ஏற்பாடில் ஜேக்கப்பும் ஈசாவும் சண்டை போட்டாங்க. ஓகே. ஜேக்கப் வந்து ஈசா வந்து ஏமாற்றி அவரோட பர்த் ரைட், என்ன சொல்கிறது, பர்த் ரைட், வாட் யூ சே, பர்த் ரைட்? நோ பாஸ்டர், பர்த் ரைட் அது ரொம்ப கஷ்டம். ஓகே. அப்படின்னா அவரோட ஃபர்ஸ்ட் பார்ன், பிறந்த பிள்ளைக்கு என்ன வரணுமோ அது வந்து ஜேக்கப் அப்படி எடுத்துகிட்டு போயிட்டாரு. அம்மா அந்த ஆசீர்வாதம் மூலியமா ஜேக்கப் வந்து எடுத்துகிட்டு போயிட்டாரு. ஹல்லேலூயா. ஸோ ஜேக்கப்புக்கும் ஓகே, ஸோ ஜேக்கப்புக்கும் ஈசாவுக்கும் சண்டை வந்துச்சு. ஜேக்கப் வந்து ஓடி போயிட்டாரு. கேனன் தேசத்தில் வச்சு ஜேக்கப் வந்து ஓடி போயிட்டாரு. அப்புறம் ஆண்டவர் வந்து ஜேக்கப்பை சந்திச்சு ஜேக்கபோட பேரை மாற்றினாரு, இஸ்ரவேலுக்குன்னு மாற்றினாரு. அப்போனா ஜேக்கப் வந்து என்ன ஒரு ஆசீர்வாதமாக இருந்தார். பாருங்க, ஆண்டவர் வந்து பேரை மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் ஹிந்துவாக இருக்கும்போது லக்னகுமார்னு பேரை வச்சார். ஆனால் நான் கிறிஸ்டின் வந்த பிறகு, பேப்டிசம் எடுத்த பிறகு ஆண்டவர் வந்து ஒரு புது பேரை கொடுத்தாரு, ஏப்ரஹாம். ஆனால் அது வந்து முக்கியம் இல்லை. எங்கள் வாழ்க்கை வந்து ஏப்ரஹாம் வாழ்க்கையாக இருக்கா, அதுதான் முக்கியம். இப்போ நீங்கள் வந்து ஹிந்துவாக இருந்து அல்லது வேறு ஜாதியாக இருந்து நீங்கள் கிறிஸ்டியனுக்கு வந்துட்டீங்க. உங்கள் நிலைமை, உங்கள் வந்து என்ன, உங்கள் இதயம் மாற்றிருக்கா? நீங்கள் வந்து அப்படியே இயேசு கிறிஸ்து ஒரு புது மக்களாக புது ஆத்மாவாக மாறி இருக்கீங்களா இல்லையா? அதுதான் முக்கியம். ஹல்லேலூயா. ஸோ இப்போ வந்து ஜேக்கப் வந்து இஸ்ராவேலாக மாறி ஆண்டவரோட ஆசீர்வாதத்தை பெற்று இப்போ வந்து அவர் ஈசாவுக்கு போய் வந்து சமாதானம் பேச போகிறாரு. ஆனால் அவருக்கு ரொம்ப பயம் இருந்துச்சு, என்ன பண்ணணும்னு தெரியல. ஸோ அவர் பயந்து போய் ஈசாவை பார்த்து, ஈசா 2 பேரும் பேசி அவங்க சமாதானம் வந்திருக்கு. அவங்க 2 பேருக்குள்ள சமாதானம் இருந்துச்சு. அந்த இடத்துல தான், கொஞ்சம் தூரம் அந்த இடத்துல தான் இந்த ஜேக்கப்போட கிணறை வந்து ஜேக்கப் வந்து கட்டினாரு. இந்த கிணறு வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு, இஸ்ராவேல் மக்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருந்துச்சு. இங்கே இருந்து தான் தண்ணி வரும் அவங்களுக்கு. ஸோ இந்த கிணறு வந்து ஒரு ஜீவ தண்ணீர் மாதிரி அவங்களுக்கு. ஹல்லேலூயா. இன்றைக்கு எங்களுக்கு ஜீவ தண்ணீர் யாரு? இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஜீவ தண்ணீர் வந்து பரிசுத்த ஆவி எங்களுக்குள்ள இருக்கிறாரு. அவர் தான் இட்டர்னல் லைஃப், இட்டர்னல் ஜீவ தண்ணீர் கொடுப்பாரு. ஹல்லேலூயா. ஸோ இந்த இடத்துல வந்து இந்த கிணறை வச்சிருக்காங்க. ஸோ பழைய ஏற்பாடுலேருந்து இப்போ வரைக்கும் இப்போ வந்தால் இந்த சமாரியா லேடி வந்து, சமாரியத்தின் உமன் வந்து, ஸ்திரீ வந்து அந்த கிணறுக்கு போய் தண்ணி எடுக்க போகிறாங்க. அங்கே தான் இஸ்ராவேல் மக்கள்லாம் இருக்காங்க. யூதர் மக்கள், இஸ்ராவேல் மக்கள், மக்கள்லாம் அங்கே தான் இருக்கிறாங்க. அங்கேருந்து தான் தண்ணி எடுப்பாங்க. ஸோ இயேசு கிறிஸ்துக்கு இது தெரிஞ்சிச்சு. அதனால தான் அவர் வந்து இந்த கிணறுக்கு போனார். ஹல்லேலூயா. ஏன் இந்த கிணறுக்கு போனார்? அந்த ஸ்திரீயை சந்தித்து பேசுறதுக்கு. ஓகே. ஸோ இதுதான் ஜேக்கப்போட வேல். இன்னைக்கு கூட ஜேக்கப்போட வேல் இருக்குது. ஆனால் இந்த ஜேக்கப்போட வேலில் இருக்கிற இந்த ஜேக்கப்போட கிணறு இருக்கிற இடத்துல அவங்க ஒரு பெரிய சபையை கட்டியிருக்காங்க. அந்த சபையை கட்டி இந்த கிணறு வந்து
அந்த சபைக்குள்ளே வச்சுருக்காங்க. ஹல்லேலூயா. இது வந்து ஒரு விசிட்டிங் சைட், ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி. ஓகே, இப்போ ரெண்டாவது நாங்கள் போகும்போது சமாரிட்டன் உமன், மூணாவது காரியம். ஓகே, சமாரிட்டன் உமன். ரெண்டாவது 2 Kings 17:18. ஆகையால் கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் மிகவும் கோபம் அடைந்து அவர்களை தம்முடைய முகத்தை விட்டு அகற்றினார். யூத கோத்திரம் மாத்திரமே மீதியாயிற்று. ஆமென். பாருங்க, இஸ்ரவேல் வந்து ஒரு ஜனமாக இருந்தாங்க. அப்புறம் இஸ்ரவேல் ஜனை விட்டு யூதர் வந்து ஒரு பக்கம், சமாரியா வந்து ஒரு பக்கம். இது பழைய ஏற்பாடில் இருக்குது. ஹல்லேலூயா. அவங்களுக்கு வந்து ஒரு சண்டேல what you call dispute, சண்டை, difference in opinion, கருத்து வேறுபாடு. ஓகே, அவங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கருத்து வேறுபாடு இருக்கும்போது அவங்க வந்து ஒன்றாக பார்க்கல, ஒற்றுமை இல்லை அவங்களுக்குள்ள. ஸோ அவங்க என்ன பண்ணாங்க, சமாரிய ஆளுங்களும் ஒரு பக்கம் போயிட்டாங்க, யூதர் ஆளு ஒரு பக்கம் போயிட்டாங்க. அப்புறம் ஒரு யுத்தம் நடந்துச்சு. இந்த யுத்தத்தில் சமாரிய நாட்கள் வந்து அந்த யுத்தத்தில் மற்ற ராஜா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அங்கே வந்து இவங்க வந்து அந்த கலாச்சாரத்தில், அந்த ராஜா வந்து அவங்கள கலாச்சாரத்தில், அவங்களோட கல்ச்சரில், அவங்களோட பெண்களை கல்யாணம் கட்டி அவங்க அங்கேயே இருந்துட்டாங்க. அவங்களோட ஆண்டு வர அவங்கள வர்ஷிப் பண்ண தூங்கிட்டாங்க. ஸோ இதனால் ஜூடா மக்களுக்கும் இஸ்ரவேல் சமாரியா மக்களுக்கும் ஒரு டிவிஷன் வந்திருக்கு. ஹல்லேலூயா. ஸோ இதனால தான் சமாரியா ஆண்டவர் வந்து இந்த சமாரியா ஸ்ரீக்கு வந்து பேசணுன்னு வந்தார். ஏன்? அவர் வந்து அந்த பகையை தீக்க வந்திருக்காரு, அந்த ஒற்றுமையை கொண்டு வர வந்திருக்காரு. இப்போ பாருங்க, பழைய படத்தில் பார்த்தா, இந்த படம்லாம் நாங்கள் பார்த்தா அவங்க சொன்னாங்க, ஓ 10 வருஷத்துக்கு பகை இருக்குது, எங்கள் அப்பா அம்மா யாருக்கிட்டையும் பேச மாட்டாங்க, நாங்களும் உங்கள் கூட பேச மாட்டோம், இந்த குடும்பம் வேறு அந்த குடும்பம் வேறு. ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு வந்து அது பிடிக்காது. இப்போ நிறைய சபையில் அதுதான் நடக்குது. வெளியில் இப்போ நீங்கள் போய் பார்த்தா நிறைய சபைகளில், ஓகே எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒப்பீனியன் இருக்குது, நாங்கள் வந்து சபையில் ஒற்றுமையாக இருக்க முடியாது, அது வந்து நாங்கள் ஒரு நாளும் செய்யக்கூடாது. ஹல்லேலூயா. நான் ஒரு நாள் மிஷன் ட்ரிப்புக்கு போனேன். மிஷன் ட்ரிப்புக்கு போயிட்டு மிஷன் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஒரு ஆண்டி இருந்தாங்க, ஒரு கேத்தலிக் ஆண்டி. ஸோ நான் வந்து சொன்னேன், எங்கள் இயேசு தான் பெரியவர், உங்கள் கேத்தலிக்லாம் இல்லை, நீங்களாம் மதமேறிய வேர்ஷிப் பண்ணுறீங்க, நான் வந்து இயேசுவை வேர்ஷிப் பண்ணுறேன், ஸோ எங்களோட கர்த்தர் தான் பரிசு. ஸோ நான் பேசிவிட்டு நான் ரூமுக்கு போயிட்டேன். ஜெபம் பண்ண நேரத்தில் ஆண்டவர் வந்து என்னை உணர்த்தினார், எந்த சபை இருந்தாலும் அவருக்கு தலைவர் யார்? ஐ மீன், எந்த சபை இருந்தாலும் அந்த தலைவர் வந்து இயேசு கிறிஸ்து. நாங்கள் வந்து அந்த சபையை பற்றி தப்பாக பேசினா நாங்கள் யாரை பற்றி தப்பாக பேசுகிறோம்? ஆமென். ஹல்லேலூயா. நாங்கள் அப்படி இருக்கக்கூடாது. அந்த பகையை தீர்க்கறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து வந்தார். ஹல்லேலூயா. எங்களெல்லாம் ஒற்றுமையாக ஒரு மனதோட அவரோட ரத்தத்துக்குள்ளே ஒன்றாக வைக்க வந்திருக்காரு. ஆமென். ஸோ தட் இஸ் காட்ஸ் பிளான். அதுதான் ஆண்டவரோட திட்டம். ஸோ இந்த சமாரிட்டன் உமன் வந்து வந்திருக்காங்க, அந்த கிணறுக்கு வந்திருக்காங்க. ஸோ தண்ணி எடுக்க வந்திருக்காங்க. தண்ணி எடுக்கும் போது இயேசு கிறிஸ்து கேட்குறாரு, எனக்கு தண்ணி கொடுங்க. ஹல்லேலூயா. அவருக்கு அந்த சமாரிட்டன் உமனுக்கு மனசு வந்து ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா இவங்க வந்து ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணு கூட பேசுகிறாரு, அதுவும் ஒரு யூதர் மக்கள் வந்து பெண்ணு கூட, சமாரித்தன் மக்கள் கூட பேசுகிறாருன்னு அவருக்கு வந்து அந்த சமாரித்தன் உமனுக்கு வந்து ஒரு மனசு கவலை வந்துருச்சு. இது நடக்காத காரியம். முந்தி வந்து அந்த காலத்தில் வந்து ஒரு யூதர் வந்து சமாரித்தன் கிட்ட பேச மாட்டாங்க, அதுவும் ஒரு ஸ்ரீ கூட பேச மாட்டாங்க. ஆனால் இயேசுவை பாருங்கள் என்ன பண்ணார், எல்லாத்தையும் உடைச்சி எல்லாத்தையும் அவர் பக்கத்தில் வச்சு அவர் வந்து பேசுகிறாரு. அவர் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுக்கிறாரு. ஆமென். இப்போ நாங்கள் எத்தனை பேர் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுப்போம்? ஆமென். இப்போ நாங்கள் யாருக்கிட்டையும் சண்டை போட்டால், இப்போ நாங்கள் யாருக்கிட்டையும் ஒரு ஆர்கியூமெண்ட் வச்சுருந்தா, நாங்கள் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பை எடுத்துகிட்டு போய் என்னையை மன்னிச்சு விடுங்க, நான் தப்பாக பேசிட்டுன்னு சொல்லுவீங்களா? அதுதான் இயேசு பார்க்குறாரு, உங்கள் இதயத்தை பார்க்குறாரு. ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. நம்ம இயேசு நல்லவர். அவர் வந்து இந்த காரியத்தெல்லாம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு தான் எங்களை பண்ண சொல்கிறாரு. அவர் பண்ணாத காரியத்தை எங்கே பண்ண சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா. அவர் எல்லாத்தையும் முடிச்சுட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்போ தான் எங்ககிட்ட சொல்கிறாரு, இப்போ நீங்கள் போய் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து நான் அந்த பலத்தை கொடுத்துருக்கேன். பரிசுத்த ஆவி எங்களுக்கு அந்த பலத்தை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஸோ இந்த அப்பாயின்மெண்ட் இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் வந்து இந்த சம்பவத்தில் இந்த காட்சியில் தான் ஆண்டவர் வந்து இந்த சமாரியன் உமனை சந்திச்சார். காட்ஸ் அப்பாயின்மெண்ட் வித் யூ. ஹல்லேலூயா. சமாரியன் உமனுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, டிசைபிள்ஸ்க்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இயேசு கிறிஸ்துக்கு மட்டும்தான் தெரிஞ்சிச்சு. இந்த நேரத்தில் நான் இதுதான் பண்ணுன்னு அவருக்கு தெரிஞ்சிச்சு. ஹல்லேலூயா. ஸோ இப்போ பாருங்கள், பைபிளில் நீங்கள் படித்தா, புது ஏற்பாடு நீங்கள் படித்தா 2 வாட்டி தான் சமாரிட்டன் மக்கள் பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. ஒன்று வந்து இந்த கிணறுல, இன்னொன்று வந்து இங்கே த குட் சமாரிட்டன். வெரி குட். ஓகே, Luke 10:25-37 அவர் வந்து பேசுகிறாரு, இந்த குட் சமாரிட்டன் பற்றி பேசுகிறாரு. ஏன் இந்த 2 காரியத்தையும் சமாரிட்டன் பற்றி பேசுகிறாங்க? ஏன்னா ஆண்டவருக்கு வந்து அந்த ஜாதி முக்கியம், ஆண்டவருக்குள்ளே கொண்டு வரணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் வந்து எங்கள்கிட்ட காட்டுறாரு. மக்கள் எல்லா மக்களும் ஒரே மக்கள். எங்களுக்கு ரத்தம் வந்து என்ன சோப்பாக இருக்கா க்ரீனாக இருக்கா? எல்லாருக்கும் சோப்பு ரத்தம் தானே. ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன, நாங்கள்லாம் ஒரே ஜாதி. ஹல்லேலூயா. ஆண்டவருக்குள்ள ஒரே ஜாதி. ஆமென். ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து இந்த பகையை தீர்க்கிறதுக்கு ஆண்டவர் வந்திருக்காரு. ஓகே, Matthew 18:4-6. ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகின்றவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாக இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் என்னை ஏற்றுக்கொள்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாக இருக்கின்ற இந்த சீரையால் ஒருவனுக்கு இடரில் உண்டாக்குகின்றவன் எவனோ அவனுடைய கழுத்தில் எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகின்றது அவனுக்கு நலமாக இருக்கும். ஆண்டவர் யாரை பற்றி பேசுகிறா? உங்களை பற்றி இல்லை, என்னைய பற்றி பேசுகிறாங்க. ஆமென். நான் வந்து ஒரு ஆளை பார்த்து தப்பாக பேசி ஒரு சபையில் வந்து டிவிஷன் அப்படி கொண்டு வந்தால் ஆண்டவர் என்னைய பற்றி பேசுகிறாரு. இது நல்ல காரியம் இல்லை. ஆமென். ஆண்டவர் சொல்கிறாரு, என்ன, எனக்கு வந்து ஒரு சாபமாக இருக்கும். ஆமென். அப்படியே தான் நாங்களும் ஆண்டவர் பற்றி நினச்சி மற்றவங்களுக்கு பேசும்போது நாங்கள் வந்து நல்லா பேசணும், சந்தோஷமாக பேசணும், அவங்கள வந்து ஆண்டவர் பற்றி நாங்கள் சொல்லணும், ஆண்டவர்களை கொண்டு வரணும். நாங்கள் வந்து ஒரு டிவிஷனை கொண்டு வரக்கூடாது. என்ன நிலைமையில் இருந்தாலும் கூட அந்த டிவிஷனை நாங்கள் கொண்டு வரக்கூடாது. ஆண்டவர் யார் சபையில் ஹெட்டாக வச்சுருக்காரோ, ஆண்டவர் சபையில் யார் பாஸ்டராக வச்சுருக்காலோ அவங்களுக்கு கீழே நாங்கள் அடிமையாக இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து என்ன பண்ணார்? காலை கழுவும் போது என்ன பண்ணார்? அவர் வந்து ஒரு டவலில் போட்டு கீழே இறங்கி அந்த சீஷரோட காலை கழுவினார். ஆண்டவர் அப்படி பண்ணும்போது நாங்கள் பண்ண முடியாதா? ஆமென். ஆண்டவர் அவ்வளோ தாழ்மையாக இருக்கும்போது நாங்கள் இருக்க முடியாதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். நாங்கள் அப்படி முயற்சி பண்ணோம். ஆண்டவர் சொன்னார், பரலோகத்தில் பெரியவங்களாம் இருக்க வேண்டும்னா நாங்கள் இங்கே வேலை செய்யும் போது நாங்கள் தாழ்மையாக இருக்கணும். ஆமென். மற்றவங்களை காலை நாங்கள் கழுவணும். அப்படின்னா மற்றவங்களுக்கு நாங்கள் உதவியாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஒத்தாசையாக இருக்கணும். அவங்களுக்கு வந்து நாங்கள் சாபத்தை இருக்கக்கூடாது. பாருங்கள், இப்போ இந்த பலஸ்தீனியனும் இஸ்ராயேல் ஓகே யுத்தம் நடக்குது. அந்த யுத்தத்தில் நிறைய பேர் என்ன செத்துட்டாங்க. ஹல்லேலூயா. நிறைய பேர் ஹாஸ்டேஜாக இருக்காங்க. இதுக்கு பின்னால் யாருன்னு நினைக்கிறீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவா சாத்தானா? ஆமென். யுத்தத்தை கொண்டு வர்றது யாரு? நம்ம ப்ரைட், எங்களுக்குள்ளே இருக்கிற அந்த வாட் யூ சே ப்ரைட், நமக்குள்ளே இருக்கிற பெருமை யார் கொண்டு வரா? சாத்தான். பாருங்கள், நாங்கள் வந்து ஒரு சாபமாக இருக்கலாம், அல்லாட்டி நாங்கள் வந்து ஒரு ஆசீர்வாதமாக இருக்கலாம். நாங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் பண்ணுறாரு. நாங்கள் சாபமாக இருந்தால் நம்ம சுயநிலவு நாங்கள் சொந்தமாக அதை பண்ணுறோம், அல்லாட்டி சாத்தான் எங்களை தூண்டி விடுறான் பண்ணுறதுக்கு. ஸோ நாங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். பாருங்கள், இதுக்காக வேண்டி ஆண்டவர் ஒரு வசனத்தை கொடுத்துருக்காரு. ஹல்லேலூயா. ஓகே,
4வது காரியம் 6th hour. ஓகே, இப்போ நீங்க இந்த இதை பார்த்தா what do we call the 6th hour? 6வது மணி நேரம். No, 6வது மணி or 6வது மணி நேரம். ஸோ இப்போ யூதர் கல்குலேஷனில், ஜூவிஷ் கல்குலேஷன் 6வது நேரம், 6வது 6th hourனா 12 மணி. ஓகே, ஸோ இந்த சமாரித்தன் லேடி வந்து 12 மணிக்கு வெயில் உச்சியில் அப்படி வெயில் நிற்குது, அந்த சூடில் அவங்க மட்டும்தான் வராங்க, மற்றவங்க வரல. மற்றவங்க வந்து தண்ணி எடுக்கும்போது எத்தனை மணிக்கு வருவாங்க? 6 மணிக்கு காலையில், 7 மணிக்கு காலையில், 6 மணி சாயங்காலம் வருவாங்க, அந்த சூரியன் இருக்காத நேரத்தில். ஆனால் இவங்க வந்து அந்த நேரத்தில் ஒண்டியாக வந்திருக்காங்க. ஏன் யோசிச்சு பார்த்தீங்களா? யாரும் வரமாட்டாங்க. ஏன் அவங்க அந்த நேரத்தை சூஸ் பண்ணாங்க? யாரும் வராமல் நேரத்தில் அந்த நேரத்தை சூஸ் பண்ணி அவங்க வந்திருக்காங்க. சரிங்களா? மேத்யூ 27:45. 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஆமென். இது வந்து இயேசுவோட குரூசிஃபிக்ஷன் பற்றி பேசுது. இயேசு வந்து சிலுவையில் இருக்கும்போது அந்த இதை பற்றி பேசுது. கர்த்தர் வந்து சிலுவையில் வந்து 6 மணி நேரத்தில் இருந்து 9 மணி நேரம் வரைக்கும் இருந்த அந்த 3 மணி நேரம் வந்து இருளாக இருந்துச்சு. நம்ம உலகம் வந்து அப்படியே இருளாக இருந்துச்சு. ஓகே, Acts 10:9. மறுநாளிலே அவர்கள் பிரயாணம் பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தை ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். ஆமென். ஸோ பாருங்கள், எப்படி நீங்கள் புது ஏற்பாடு படித்தா நிறைய இடத்துல 6ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம் 6ஆம் மணி நேரம்னு போட்டிருக்கோம். பாருங்கள், இந்த 6ஆம் மணி நேரம் வந்து ஆண்டவர் மக்களோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். 6ஆம் மணி நேரம் அவர் உயிரை கொடுத்து எங்களை வந்து ரட்சிக்கப்பட்டார். 6ஆம் மணி நேரத்துக்கு 9 மணி நேரம் வரைக்கும். ஹல்லேலூயா. 6ஆம் மணி நேரம் பேதுரு வந்து மேலே போய் ஜெபம் பண்ணார். ஜெபம் பண்ணிட்டு பிறகு ஆண்டவர் வந்து கார்னிலியஸ் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போய் ரட்சிக்கப்படாத மக்களை வந்து ரட்சிக்கப்பட்டார். ஆமென். இப்போ இந்த இடத்துல இந்த சமாரிட்டன் உமனில் 6வது மணி நேரத்தில் சந்திக்கிறாரு. ஏன்னா இந்த சமாரிட்டன் உமனோட வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு. ஹல்லேலூயா. எங்கள் வாழ்க்கையிலையும் அப்படி தான். ஹல்லேலூயா. ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஆண்டவர் வந்து எங்கள் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ இந்த 12 மணி, இந்த 12 o'clock அல்லாட்டி 6ஆம் மணி நேரம் அல்லாட்டி இந்த 12 o'clock டைமில் வந்து இந்த சமாரிட்டன் லேடி வந்து சமாரிட்டன் ஸ்ரீ வந்து அந்த கிணறுக்கு வந்திருக்காங்க. ஹல்லேலூயா. ஏன் வந்திருக்காங்க நாங்கள் பார்ப்போம். ஓகே, இந்த சமாரிட்டனோட அவங்களோட வாட் யூ கால் வொகேஷன், ஒர்க், வேலை. ஓகே, இந்த சமாரித்தனோட ஸ்திரீயோட வேலை என்ன? ஓகே, தண்ணி எடுக்கிறது, அவங்க தீகத்துக்கு தண்ணி எடுக்க வந்தாங்க. ஓகே, ஆனால் அவங்களோட வேலை என்ன? ஓகே, அது ஒன்று. அவங்க வந்து சூழ்நிலைக்கு, அவங்க வீட்டில் நடக்கிற சூழ்நிலைக்கு அவங்க அடிமையாக இருந்தாங்களா? அல்லாட்டி was she a victim of circumstances? ஓகே, ஏன்னா அந்த 12 மணி நேரம் அவங்க தனியாக வந்தாங்க. ஏன் தனியாக வந்தாங்க? அவங்க மற்றவங்க கூட பேச விரும்பலை. பாருங்க, நீங்கள் வந்து டியூட்ரானமி 25:5-10 படிங்க. டியூட்ரானமி 25:5-10. சகோதரர் ஒன்றாய் கூடியிருக்கும் போதே அவர்களின் ஒருவன் புத்திர சந்தனம் இல்லாமல் மரித்தால் மருத்துவனுடைய மனைவி புறக்கணிக்கிற அந்நிய மனைவிக்கு மனைவியாக கூடாது. அவளுடைய புருஷனின் சகோதரன் அவனை தனக்கு மனைவியாக கொண்டு அவனிடத்தில் சேர்ந்து புருஷனுடைய சகோதரன் செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன்.
மரித்த சகோதரனுடைய பேர் இஸ்ரவேலின் அற்று போகாதபடிக்கு அவன் பேரை அவன் பெரும் தலைப்பிள்ளைக்கு தரிக்க வேண்டும். Matthew 22. Matthew 22, 24 to 28. போதகரே, ஒருவன் சமாதானம் இல்லாமல் இறந்து போனால் அவனுடைய சகோதரன் அவன் மனைவியை விவாகம் பண்ணி தன் சகோதரனுக்கு சுதந்திரம் உண்டாக்க வேண்டும் என்று மோசே சொன்னாரே. எங்களுக்குள்ளே சகோதரர் 7 பேர் இருந்தார்கள். மூத்தவன் விவாகம் பண்ணி மரித்து சமாதானம் இல்லாமனால் தன் மனைவியை தன் சகோதரனுக்கு விட்டு போனான். Amen. இப்ப John 4:16-18. John 4:16-18. இயேசு அவளை நோக்கி, நீ போய் உன் புருஷனை இங்கே அழைத்து கொண்டு வா என்றார். அதற்கு அந்த ஸ்திரீ, எனக்கு புருஷன் இல்லை என்றாள். இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதானா? Amen. இப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த சமாரிய ஸ்திரீ கிட்ட, உன் புருஷனை கொண்டு வா. Amen. அப்போனா அவருக்கு 5 புருஷன் இருந்தாங்க. இப்போ 6வது புருஷன் இல்லை. ஹல்லேலூயா. அப்போனா என்ன நடந்துச்சு உங்களுக்கு? டியூட்ரானமி நாங்கள் படிக்கும்போது, டியூட்ரானமி 25:5-10 படிக்கும்போது ஆண்டவர் என்ன சொன்னார்? குடும்பத்தில் அந்த ஹஸ்பண்ட் செத்து போனாங்கன்னா அந்த ஹஸ்பண்டோட பிரதரை நீங்கள் கல்யாணம் கட்டி அவங்க மூலியமாக ஒரு சங்கதியை கொண்டு வரலாம், இஸ்ராயேல் சங்கதியை கொண்டு வரலான்னு சொன்னார். அப்போனா 5 வாட்டி இந்த பொண்ணு கல்யாணம் கட்டியிருக்கு. 5 பேரும் புருஷனாக இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கிற புருஷன் இல்லை. அப்போனா அவங்களோட வேலை என்ன? 2. ஒன்று குடும்ப அடிமை, அந்த குடும்பத்தில் இருக்க சூழ்நிலையினால அவங்க அடிமையாக இருந்து அந்த ஹஸ்பண்டை கல்யாணம் கட்டியிருக்காங்க. இன்னொன்று அவங்க ஒரு ப்ராஸ்டிடியூட்டாக இருக்கலாம். ஓகே, அது எங்களுக்கு தெரியாது. ஆனால் நாங்கள் படிக்கும்போது அந்த இது நாங்கள் யோசித்து அப்படி ஒரு இதுக்கு வரலாம். சரிங்களா? ஏன்னா இப்போ இருக்கிற புருஷன் இல்லை. ஆனால் பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? அவர் அந்த ஸ்திரீயை மீட் பண்ணுறதுக்காண்டி ஆண்டவராண்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வச்சு அவங்கள மீட் பண்ணுறதுக்காண்டி 12 மணிக்கு வெஜியலில் அப்படியே உட்காந்து அவர்கிட்ட பேசுகிறாரு, அவங்க கூட பேசுகிறாரு. என்னத்துக்காண்டி? நான் யார்? நான் இயேசு கிறிஸ்து, எனக்குள்ளே ஜீவ தண்ணீர் இருக்குது, அந்த ஜீவ தண்ணீர் உங்ககிட்ட கொடுக்கணும், நீங்கள் ஆயத்தமாக இருக்கீங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு தீர்க்க தரிசியாக இருந்து அவர் அந்த சொல்கிறாரு. இப்போ எத்தனை பேர் எங்கள் மத்தியில் எத்தனை பேர் நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எங்கள்கிட்ட ஏதாச்சும் சொல்லியிருக்காராம் அந்த மக்கள் பற்றி? ஒரு நாள் நானும் என்னோடய ஒய்ஃபும் ஒரு ஜெபக்கோட்டத்தில் இருந்தோம். ஜெபக்கோட்டத்தில் இருக்கும்போது நான் ப்ரேயர் பண்ணுறேன். நான் ப்ரேயர் பண்ணும்போது என்னோடய ஒய்ஃப்க்கு ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. அந்த ப்ரேயர் பண்ணுற லேடிக்காண்டி ஆண்டவர் தரிசனம் கொடுக்குறாரு. ஸோ என்னோடய ஒய்ஃப் அந்த லேடி கிட்ட சொன்னாங்க, ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி 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 இப்படின்னு. அவங்க அழுந்து ஆண்டவர்கிட்ட வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஹல்லேலூயா. நீங்கள் அப்படி ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறீங்களா? நீங்கள் அப்படி ஒரு ஆசீர்வாதமாக இருக்கிறீங்களா மற்றவங்களுக்கு? ஹல்லேலூயா. நாங்கள் கேட்டு பார்க்கணும். நாங்கள் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த சபையை எந்த சபையாக இருந்தாலும் நாங்கள் உடைக்கக்கூடாது. ஆமென். நாங்கள் ஒன்றாக இருந்து அந்த சபையை ஆண்டவருக்குள்ள வளர்ச்சி கொண்டு நாங்கள் ஒன்றாக வெளியில் போய் மற்றவங்களை கூட்டிகிட்டு வரணும். சமாரியா இருக்கிறவங்க மற்றவங்க வெளியில் இருக்க இந்த சமாரியா ஸ்ரீ மாதிரி இருக்கலாம். நாங்கள் அவங்கள ஆண்டவருக்குள்ளே கூட்டிகிட்டு வரணும். ஸோ இப்போ பாருங்கள், ஆண்டவர் இந்த சமாரிட்டன் உமனை சேர்த்து பேசிட்டு அப்புறம் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ஆண்டவர் போகிறாரு. ஆனால் அவர் முந்தி சமாரிட்டன் இந்த லேடி அந்த சமாரித்த நாட்டுக்குள்ளே போய் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்களாம் கூட்டிகிட்டு வராங்க ஆண்டவருக்குள்ளே. ஆண்டவர் என்னை பார்த்து இந்த உண்மையை சொல்லியிருக்காரு, நீங்கள் வாங்க, இந்த ஆண்டவர்கிட்ட நீங்கள் பேசணும், அவர் உங்ககிட்ட பேசணும், அவர்கிட்ட ரட்சிப்பின் தண்ணி இருக்குது, இந்த ஜீவ தண்ணி இருக்குதுன்னு சொன்னாங்க. That lady was the first evangelist. Amen.
அவங்க வந்து ஃபர்ஸ்ட் இவெஞ்சலிஸ்டாக இருந்து வெளியில் போய் மக்கள்லாம் கூட்டி வந்துட்டு ஆண்டவருக்கு சமூகத்தில் உட்காந்துட்டு ஆண்டவர் சொல்கிற இதை கேட்டுட்டு இருக்காங்க. ஆண்டவர் போகிறாரு. அவங்க சொன்னாங்க, இல்லை எங்கள் கூட இன்னும் 2 நாள் இருந்து நீங்கள் போங்க. ஆண்டவர் வந்து 2 நாள் அவங்க கூட தங்கி அவங்க கூட பேசி அவங்க ஆண்டவர் வந்து அவங்க மத்தியில் ஊழியம் செஞ்சுட்டு ஆண்டவர் போனார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவரோட அப்பாயின்மெண்ட், காட்ஸ் அப்பாயின்மெண்ட் வித் யூ. ஹல்லேலூயா. அதை நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை சந்திக்கிற நேரம் நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. ஓகே, ஸோ ஆண்டவர் வந்து அவங்கள பார்த்துட்டு கடைசியாக நாங்கள் பார்க்குறோம் என்ன? ஓகே, காட்ஸ் கிஃப்ட் டு யூ. ஜான் 4:39-40. அதற்கு அந்த ஸ்திரீ எனக்கு புருஷன் இல்லை என்றால் இயேசு அவளை நோக்கி, எனக்கு புருஷன் இல்லை என்று நீ சொன்னது சரிதான். John 4:39-40. நான் செய்த எல்லாவற்றையும் எனக்கு சொன்னார் என்று சாட்சி சொன்ன அந்த இஸ்ரவேலுடைய வார்த்தை நிமித்தம் அந்த ஊரில் உள்ள சமாரியாரில் அநேகர் அவர் மேல் விசுவாசமாக உள்ளவர்களா ஆனார்கள். சமாரியன் அவரிடத்தில் வந்து தங்களிடத்தில் தங்க வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டார்கள். அவர் 2 நாள் அங்கே தங்கினார். ஆமென். 2 நாள் அங்கே தங்கினார். இப்போ வந்து இந்த LGBTQ எத்தனை பேருக்கு தெரியும்? டிரான்ஸ்ஜெண்டர், ஹோமோசெக்சுவல், லெஸ்பியன், குயர், இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்காங்க. ஹல்லேலூயா. இந்த மாதிரி ஒரு குரூப்பில் ஒரு ஆள் வந்து ஆண்டவரை தெரிஞ்சு வெளியில் வந்திருக்காரு. அவருடைய பேர் வந்து பாஸ்டர் எட்மன். அவர் மூலியமாக தான் இந்த கிளாஸ்லாம் நாங்கள் வந்து அவர் ஒரு கிளாஸ் எடுத்தார். அந்த கிளாஸ்க்கு நாங்கள் போனோம். அவர் வந்து அவரோட சாட்சியை சொல்லுவார், பச்சையாக சொல்லுவார். இப்படி தான் எனக்கு நடந்துச்சு, இப்படி தான் நான் இருந்தேன், ஒரு பொண்ணு கூட இப்படி தான் நான் இருந்தேன், ஒரு ஆண் கூட இப்படி தான் நான் இருந்தேன், இவங்க இப்படி தான் பண்ணாங்க, எனக்கு அப்பா அம்மா சின்ன வயசில் எங்கள் சித்திரவதை பண்ணாங்க, இப்படிலாம் பண்ணாங்க, அதனால தான் நான் இந்த வாழ்க்கைக்குள்ளே வந்திருக்கேன்னு சொன்னார். அப்புறம் அன்று சொன்னார், ஆண்டவர் அவரை இப்படி சந்தித்து ஆண்டவர் அவரை எப்படி மாற்றி இப்போ வந்து அவர் கல்யாணம் கட்டி 3 பிள்ளைங்கள் இருக்குது. ஹல்லேலூயா. அவர் வந்து கிளாஸ் கொடுக்குறாரு, எப்படி இந்த மாதிரி மக்களுக்கு நீங்கள் வந்து ஊழியம் செய்ய முடியும்னு. பாருங்கள், ஆண்டவர் வந்து இந்த ஸ்ரீ அவர் வந்து சரி, நான் வந்து இப்படி ஒரு ஒரு இப்படி நான் நிலைமையில் இருக்கேன், ஆனால் என்னோடய சாட்சி வந்து என்ன, நான் ஆண்டவரை சந்தித்தேன், அந்த சாட்சியை போய் நான் மக்கள்கிட்ட சொல்லணும். என்னோடய வாழ்க்கை பற்றி இல்லை, இப்போ அவங்களோட வாழ்க்கை. ஸோ அவங்க என்ன நடந்தாங்களோ, அவங்க வாழ்க்கையில் என்ன நடந்ததோ அவங்க வந்து அப்படி வைக்கல, வேறு அடுத்து போய் சொல்லிட்டு சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து எனக்கு மறு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. ஹல்லேலூயா. நாங்கள் எங்கள் சாட்சியை வந்து நாங்கள் ஒழிச்சு அப்படி வைக்கக்கூடாது. ஆண்டவர் எங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணியிருக்காரோ அந்த சாட்சியை நாங்கள் மற்றவங்களுக்கு சொல்லணும். அப்போ தான் அவங்களுக்கு தெரியும், ஆண்டவர் உண்மை உள்ள ஆண்டவராக இருக்கிறாரு, ஜீவ உள்ள ஆண்டவராக இருக்கிறாரு, தண்ணி கொடுக்குற ஆண்டவராக இருக்கிறாரு, தாகத்தை தீக்கிற வந்து ஆண்டவராக இருக்கிறாரு. ஆமென். எங்கள் சாட்சியை நாங்கள் ஒழிச்சு வைக்கக்கூடாது. எங்கள் சாட்சி வந்து ஒரு வெளிச்சமாக இருக்கும். அப்போ தான் அசுத்த ஆவிகளோட சக்தியை உடைக்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பாரு. ஆமென். இப்போ ஆண்டவர் வந்து John 4:35, அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்கிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைத்திருக்குது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென். இந்த கதையெல்லாம் முடிச்சுட்டு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? The harvest is plenty. வெளியில் வந்து நிறைய மக்கள் இருக்காங்க, அவங்கள கூட்டிட்டு வாங்க. The harvest is plenty. ஆனால் வெளியில் போய் சொல்கிறவங்க வந்து கம்மியாக இருக்காங்க. நாங்கள் ஒரு சபையாக என்ன பண்ணுறோம்? ஹல்லேலூயா. நாங்கள் ஒரு சபையாக ஒன்றாக சேர்ந்து வெளியில் போய் மக்களை கொண்டு வரணும். ஒரு சாட்சியாக இருந்து அவங்கக்கிட்ட வந்து கொண்டு வரணும். ஹல்லேலூயா. The laborers are few but the harvest is plenty. Amen. வேலை செய்கிறவங்க வந்து குறைவாக இருக்காங்க, ஆனால் வெளியில் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இன்றைக்கு
ஆண்டவர் சந்திக்கிற நேரம். அல்லேலூயா. வாங்க நாங்கள் எழுந்திரிச்சு ஜெபம் பண்ணலாம். யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்திரே. யெகோவா நிசியாய் எழுந்தருளி சத்துருவை தூரத்தி வெற்றி தந்திரே. என் கண்ணீர்